ஹாய் காய்ஸ். டுடே நாம ஜாவால இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்பரேட்டர் பத்தி பார்க்கலாம். இதோட பர்ப்பஸ் என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எந்த கிளாஸோடது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? இட் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் அவுட் அ ஆப்ஜெக்ட் விச் இஸ் பிலாங்ஸ் டு த ஸ்பெசிஃபிக் கிளாஸ் ஆர் நாட். ஓகேங்களா? இது வந்து இட் வில் ரிட்டர்ன் ஃபால்ஸ். அந்த ஆப்ஜெக்ட் நல்லா இருந்துச்சுன்னா இட் வில் ஒர்க் வித் இன்டர்ஃபேஸ் and it is used for safe downcasting and prevents class cast exception வந்து prevent பண்ணும். இதோட சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆப்ஜெக்ட் இல்லை இன்ஸ்டன்ஸ் நேம் கொடுத்துட்டு இன்ஸ்டன்ஸ் ஆஃப் நீங்கள் எந்த கிளாஸ் நேம் செக் பண்ண போறீங்களோ அந்த கிளாஸ் நேம் கொடுத்தா போதும். இட் வில் டெல் தட் இந்த ஆப்ஜெக்ட் இஸ் பிலாங்ஸ் டு தட் கிளாஸ் ஆர் நாட். ஓகேங்களா? வாங்க ஒரு லைவ் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு 2 கிளாஸ் வச்சுருக்கோம், அனிமல் டாக்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கு ஆப்ஜெக்ட் இல்லைன்னா ஒரு இன்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணோம்னா அந்த இன்ஸ்டன்ட் வந்து எந்த கிளாஸோடது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இன்ஸ்டன்ட் ஆப்ரேட்டர் யூஸ் ஆகும். வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அனிமல்ஸ் ஈக்குவல் டு டாக் ஈக்குவல் டு நியூ அனிமல்ஸ், இதுதான் ஓகே ஆப்ஜெக்ட் கிரியேஷனோட சின்டாக்ஸு. இப்போ நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஃப் டாக் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் டாக் அப்படிங்கிற கிளாஸா அப்படிங்கிறது பார்க்கலாம். இது ஒரு ஜஸ்ட் பூலியன் தான், நம்ம டேரெக்டாகவே பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகே, அதே மாதிரி டாக் ஓகே டாக்குங்கிற இன்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகுது. டாக்குங்கிற ஆப்ஜெக்ட் வந்து பிலாங்ஸ் டு அனிமல் கிளாஸ். ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டாக் கிளாஸ் வந்து செக் பண்ணியிருக்கேன், அதனால தான் அது வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அடுத்தாக்க பார்த்தீங்கன்னா டாக் ஒன்று பார்த்தீங்கன்னா டாக் ஒன் பிலாங்ஸ் டு டாக் கிளாஸ் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாக் ஒன்று வந்து அனிமல் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா அனிமல் கிளாஸ் தான். ஏன்னா இட் எக்ஸ்டென்ஸ் அனிமல் கிளாஸ் அது எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால இது அனிமல் கிளாஸ்க்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதனால வந்து இது இட் வில் ரிட்டர்ன் ட்ரூ. ஓகேங்களா? தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இன்ஸ்டன்ட் ஆப்ரேட்டர். இதோட யூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்ன கிளாஸுக்கு பிலாங்ஸ் டு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். தட்ஸ் ஆல் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.